வெல்கம் டு ஏவன் பாஸ். இன்னைக்கு நம்ம என்ன ப்ளே பண்ண போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்டம்பிள் கைஸ் தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட விளையாடுன்னு நினச்சிங்கன்னா இங்கேயே இருக்கு நம்பரே, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டம்பிள் கைஸ் நம்மள மாதிரி ஒரு ப்ரோ பிளேயர் தாங்க வேணும். சொன்ன உடனே பிடிக்காத மேட்ச் கொடுத்துட்டாங்க கைஸ். நம்ம ப்ரோ பிளேயர்னு இந்த ஸ்டம்பிள் கைஸ் கிரியேட்டருக்கே தெரிஞ்சிருக்கும் வேலை. அதனால தான் இது கஷ்டமான மேட்ச் கொடுத்துட்டாங்க கைஸ். இந்த வாழைப்பழம் கொண்ட ஸ்கின்ல ஈஸியாக கிடச்சிரும் ஸ்பின் பண்ணாவே. சரி, இவன் மாதிரி ஸ்டைலாக எமௌண்ட் போட்டுட்டு செத்துருப்பேன். நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணல கிராணி பே வந்து உங்களை தூக்கிட்டு போயிடும். அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் லைக் ஷேர். கைஸ் இதில் 2 பேர் மட்டும் தான் ஜெயிப்பாங்க. நம்ம ஜெயிக்கிறோமா இல்லை தோற்றுருவோமான்னு வாங்க பாப்பா. என்னடா மண்டை உள்ள போகுது பார்த்தீங்களா எப்படி தப்பிச்சேன்னு? தான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னல நான் ப்ரோ பிளேயர்னு. காய்ஸ் போச்சு, தோத்துட்டோம். காய்ஸ் ஜெயிச்சுட்டோம் காய்ஸ். உண்மையிலே கிரியேட்டருக்கு நம்ம ப்ரோ பிளேயர்னு தெரிஞ்சிருக்கோம் வேலை. இந்த மேட்செல்லாம் நம்மளுக்கு சப்ப ஈஸி காய்ஸ். தெரியாம எம்மோட்டை போறதுக்கு போல இதை போட்டு ஒருத்த மட்டும் இருக்கான் ரோபோட்டு பையன். ரோபோட்டு போய் ஜெயிக்கிறானா இல்லை நம்ம ஜெயிக்கிறோமான்னு வாங்க. எதுக்கு நான் தப்பிச்சுட்டே இருக்கேன்னு நினச்சிட்டீங்களா? எதுக்குன்னா நான் ஒரு ஹேக்கரு, சும்மா தான் சொன்னேன். அதுக்கான கமெண்ட்ல நீ ஒரு ஹேக்கருன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. நானே ஒரு சாதாரண ப்ரோ பிளேயர். கைஸ் எமௌண்ட் போட்டு எப்படி தப்பிச்சேன்னு பார்த்தீங்களா? அப்படியே இதுலேயும் எமௌண்ட் போட்டு ஜெயிச்சுட்டா போதும். அவன் கீழே வந்துடுவான். என்னடா கீழே இல்லை? சரி, இதில் கீழே வந்துடுவான் கண்டிப்பாக. என்னடா இதுலேயும் கீழே இல்லை. கைஸ் ஃபைனலி அவன் கீழே வந்துட்டான். அவனால் வரவே முடியாது. ஃபைனலி நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ். இதுக்குள்ள வேற மேட்ச் வந்துருச்சு கைஸ். மண்டமேல ஏறி போகல நம்ம, அந்த மேட்ச் கைஸ். இப்படியே இதுலேயும் மண்டமேல ஏறி போகணும்னு நினச்சா அந்த பக்கம் போன்னு தள்ளி விட்டாங்க கைஸ். கைஸ் அந்த வீடியோலே சொன்னேன் சுத்தியல் கிட்ட மட்டும் மாட்டவே கூடாதுன்னு. சுத்தியல் கிட்ட போறதுக்கு முன்னாடியே தள்ளி விட்டாங்க. அந்த ஆமர் பையன்கிட்ட வந்தாச்சு காய்ஸ். நம்மள மட்டும் முன்னாடியே போக விட மாட்டேங்கிறாங்க காய்ஸ். இந்த ஸ்டம்பிள் கைஸே ஃப்ரீ ஃபயர் காப்பி தான் கைஸ். இன்னொன்று ஃபைட் பண்ணது மட்டும் இல்லை. ஃபைனலி நம்ம காலிஃப்ளவர் ஆயிட்டோம். இது காலிஃப்ளவரா? தப்பா சொல்லிட்டு கைஸ், அது காலிஃபை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணு. அதவே வீடியோ மாதிரி சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.